ஒரு மாதமாக நடந்து வந்த போராட்டத்துக்கு இன்று ஒரு வெற்றி கிடைத்துள்ளது. அந்த வெற்றியை எப்படி சிஜேபி கட்சியினர் கொண்டாடுகிறார்கள் என்று பாருங்கள். அதாவது அதன் தலைவர் அபிஜித்துக்கு எவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுகிறார் என்று பாருங்கள். ஆம், 30 நாளாக எவ்வளவு தாகம், எவ்வளவு மன உளைச்சல், எவ்வளவு எவ்வளவு சூழ்நிலையை சமாளித்து எப்படிலாம் கரை கடந்து வந்திருப்பார்கள். மழையிலும் வெயிலும் உட்கார்ந்து ஒவ்வொரு பக்கமும் போலீஸ் பிரச்சனை இப்படியெல்லாம் இருந்தும் அதை கடந்து இத்தனை திரளான ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு அந்த மெசேஜை கொண்டு சேர்த்து அதுக்கப்புறம் ஜந்தரமத்தை நோக்கி அவர்களை வரவழைத்து அந்த பேரணியை வெற்றிகரமாக நடத்தினார்களே, அது எவ்வளோ பெரிய சாதனை. வாங்குச்சே உண்ணாவிரதம் எவ்வளவு பக்கபலமாக இருந்தது. இந்திய மக்கள் வரலாற்றிலே சிஜேபி என்ற அந்த மாணவர் அமைப்பு நடத்திய இந்த சாதனை உலகமெங்கும் கொண்டாடப்படுகிறது. ஆம், ஆளும் கட்சிக்கு ஒரு எதிர்க்கட்சி நெருக்கடி கொடுப்பது போல இந்த சாதாரண மாணவர் அமைப்பு இன்னைக்கு மாபெரும் நெருக்கடியை கொடுத்து இந்த வெற்றியை கொண்டாடி உள்ளது. ஆம் நேயர்களே, அதன் பிரதிபலனாக தான் இப்பொழுது தர்மேந்திரா பிரதான் ராஜினாமா என்று செய்துள்ளார். மேலும் 2 கோரிக்கைகள் நிறைவேறும் வரை நாங்கள் எங்கள் போராட்டத்தை தொடர்வோம் என்று அபிஜித் அவர்கள் உறுதிப்பட கூறியிருக்கிறார்கள். அதாவது மாணவர்களை தாக்கிய போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் அவங்க 2 பேரும் பதவி விலக வேண்டும், இல்லென்றால் அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உறுதிப்பட கூறியுள்ளார். அதுபோல மாணவர்கள் மேல் போட்ட வழக்குகள் அனைத்தும் திரும்ப பெற வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இந்த 2 கோரிக்கையும் நிறைவேறும் பட்சத்தில் இந்த போராட்டம் அடுத்த திசை நோக்கி எப்படி செல்கிறது என்று தான் தெரியும். ஆம், சாதித்து விட்டார்கள் இளம் வயது மாணவர்கள். அபிஜித் கூறியிருக்கிறார், பயம் வேண்டாம், ஜனநாயகத்தில் நாம் நிமிர்ந்து நிற்க வேண்டும், பயம் இல்லாமல் அகிம்சை வழியில் போராடினால் வெற்றி நிச்சயம், அதுவே இது மாபெரும் உதாரணம் என்றும் கூறியுள்ளார். இளைஞர்கள் அல்லவா குத்தாட்டம் போட்டு எப்படி கொண்டாடுகிறார் பாருங்கள். அதுபோல் சென்னையிலும் கொண்டாடுகிறார்கள்.